ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/5/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அதிக காலம் போயிடுச்சு. 1969க்கு முன்னாடியே சொல்லியிருக்கார், அதிக காலம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். அதனால் இந்த சீச்சி உடம்பையும், அவள் இந்த உடம்பு எப்படி நினைக்க சொல்கிறார் பாருங்கள், சீச்சின்றார். இந்த சீச்சி உடம்பையும் இந்த உலகத்தையும் மறந்துடணும் அப்படிங்கிறது சதா ஞாபகத்தில் வைங்கன்றார். இல்லை, அந்த நான்வெஜ் சாப்பிடாத பிராமணர்கள், குறிப்பாக அந்த காலத்துலலாம் அந்த மீன் கடை இருக்கிற பக்கம் கூட போக மாட்டாங்க. அந்த நாத்தமே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இந்த உடம்பை பார்த்தா உங்களுக்கு தோணணுன்றார். இது பிணம்தானே உடம்பு, இல்லையா? அதனால தான் இது சீச்சி சரீரம் அப்படிங்கிறார். ஸோ அந்த சரீரத்தின் பக்கம் கண்ணு போகிறதே அருவருப்பாக இருக்கணுன்றார். முகத்தை பார்க்குறதே சொல்கிறார், இல்லையா? அந்த ஆத்மா கிட்டத்தான் போகணும். அந்த ஆத்மா பரந்தாமத்துக்கு போகுது. அப்போ ஆத்மாவை பார்த்தாலே உங்களுக்கு பரந்தாமம் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த கலியுக உலகமே மறக்கணும் அப்படிங்கிறத சதா ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். எவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்ட், இல்லையா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. துன்பம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். கேள்வி: எந்த போதை நிரந்தரமாக இருந்தால் உங்களுடைய மனநிலை மிகவும் முதல் தரமானதாக இருக்கும்? பதில்: மிருகத்தின் மரணம் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம். இந்த போதை நிரந்தரமாக இருக்கணுன்றார், இல்லையா? நாம் பெட்டி படுக்கையெல்லாம் மாற்றியாச்சு, சொர்க்கத்துக்கு போக போகிறோம். அப்போ உங்களுக்கு குஷியாக தானே இருக்கணும், உலக அழிவு கூட, இல்லையா? அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாதவங்க தான் பதறுவாங்க. நாம் ஃபரிஸ்தாக்களாக மாறி நம்ம நாயகன் சிவபாபாவோட வீட்டுக்கு போக போகிறோம். மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். அதனால் இப்போ நாம் இந்த பழைய உடம்பை விட்டுட்டு புதுசை எடுத்துக்கணும். இந்த ஞானம் நாள் முழுவதும் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் அளவற்ற குஷி இருக்கும்னு சொல்கிறார். மனநிலையோ முதல் தரமானதாக ஆகிடுன்றார். எப்போ? வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், அகப்பட்ட விலங்குக்கு திண்டாட்டம்ன்ற போதை. நான் ஃபரிஸ்தாவாகி பாபா கூடவே போக போகிறேன். மற்ற எல்லாம் அழிய போகுது. அதனால் இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் முன்னாடி போனாலும் சரி, லேட்டாக போனாலும் சரி, எல்லாம் அழிய தானே போகுது. அதனால் இந்த பழைய ட்ரெஸ்ஸை இங்கேயே விட்டுட்டு போய் புது ட்ரெஸ் எடுக்க போகிறேன். அதாவது உடம்பு, பழைய உடம்பை விட்டுட்டு அங்கே போய் புது உடம்பு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது நாள் முழுவதும் உங்களுடைய புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானம் புத்தியில் சொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நாள் முழுவதும் குஷி இருக்கும், மனநிலையும் ஆனந்தமாக இருக்கும். இதை தவிர மற்ற எல்லாமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் தான் மற்ற விஷயத்தை நினைக்காதீங்க. நினைக்கிறது காரணம் அதை பார்க்கறது, கேட்குறது, அதையும் பண்ணாதீங்கன்றார். இல்லை, ரோட்டில் போகிற ஓனான் எடுத்து இடுப்பில் விட்டுட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னா, ஸோ அதனால் அந்த விஷயத்தையே உள்வாங்காதீங்கன்றார். பாடல்: இன்று யார் வந்தது? ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? குழந்தைங்க சொல்கிறாங்க. சுகம் நிறைந்த வாழ்க்கையில் எல்லையற்ற தந்தை சுகம் நிறைந்த, அதாவது அதீந்திரிய சுகம் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். இந்த அழுக்கான உலகத்தை மாற்றி தூய்மையான உலகமாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். அந்த தூய்மையான உலகம் ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு
குழந்தைங்களுடைய புத்தியில் வரணும். எது பெருசு, தூய்மையான உலகமா அழுக்கான உலகமா? ஏன்னா இங்கே வந்து கோடிக்கணக்கான மனிதர்கள் 1000 கோடி கிட்ட இருக்கிறாங்க. இதை வந்து அழுக்கான தாழ்ந்த உலகம், பிரஷ்டாச்சார உலகம்னு சொல்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த புது உலகமுமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது அதிகம் இல்லையா? மக்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இடம் பத்தாத அளவுக்கு சின்னதாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. நாம் எப்படி ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுடைய இதயத்தில் வரணுன்றார். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது, அந்த மாதிரி வேறு எந்த தேசமும் இருக்க முடியாதுன்றார். இல்லை இன்றைக்கி அமெரிக்கா, ஜப்பான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி இருக்கும். சொர்க்கம் இல்லை. அங்கே போகணுன்னு தானே அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஆசைப்படுறாங்க, ஜப்பானில் இருக்கிறவங்களும் ஆசைப்படுறாங்க. இந்த பாரதம் இப்போ எந்த வேலைக்கும் பயனற்றதாக ஆயிடுச்சு. சொர்க்கமாக இருந்தது, இன்றைக்கி சொர்க்கமாக இல்லை, இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது யாருடைய நினைவிலும் வர்றது கிடையாது. நம்முடைய பாரதம் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது, எல்லாத்தையும் விட பழமையானதும் நம்ம பாரதம் தான். ஸோ இது வந்து குழந்தைங்களுடைய புத்தியில் வரிசை கிரமமாக வருது. ஸோ இது வந்து உங்களுடைய புத்தியில் இருந்தால் அந்த அளவுக்கு குஷியும் மரியாதையும் இருக்கும் இந்த ஞானத்தின் மீது. அப்படி இருக்குதா? குஷி இருக்குதா? அதை அடையணும் அப்படின்னு பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் மீது மரியாதை இருக்குதா? ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை வருவார், அதே மாதிரி இப்பையும் வந்திருக்கிறார். மாயா ராவணன் நம்ம ராஜ்யத்தை அபகரிச்சிட்டான். ஸோ அந்த ராஜ்ய பாக்கியத்தை மறுபடியும் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். யுத்தத்தின் மூலமாக அபகரிக்கலை. இல்லை, நம்முடைய நடத்தை மோசமாகும்போது தானாகவே இழந்துடும். சண்டை போட தேவையில்லை. ராஜ குடும்பத்தில் பிறந்தோம், அடுத்த ஜென்மத்தில் வேலைக்கார குடும்பத்தில் பிறந்தோம், முடிஞ்சு போச்சு. இல்லை, சண்டை போட்டு தான் இழந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ராவண ராஜ்யத்தில் நம்முடைய வழிமுறைகள் தாழ்ந்ததாக ஆயிடுச்சு. சிரேஷ்டமான நிலையில் இருந்து இப்போ பிரஷ்டமாக ஆகிடுறோம். சிரேஷ்டம்னா உயர்ந்த, பிரஷ்டம்னா தாழ்ந்த. ஸோ உலகம் எவ்வளோ வளர்ந்துடுச்சுன்னு பார்க்குறோம். சின்னதாக இருந்த நம்ம பாரத தேசம் இப்போ எப்படி ஆயிடுச்சு இல்லை? அந்த டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான் சொர்க்கமாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவே எவ்வளோ பெருசாகிடுச்சு. சொர்க்கத்தில் எவ்வளவு சுகமானவர்களாக இருப்போம். தங்க வைர மாளிகைகள் இருக்கும். அங்கே ராவணனே கிடையாது. இல்லை, தங்கத்தினாலும் வைரத்தினாலும் கட்டப்பட்ட மாளிகைகள் இருக்கும். அதை கொள்ளையடிக்கிறதுக்கு அங்கே ராவணன் கிடையாது. ஸோ இதை நினைத்து நினைத்து குழந்தைங்களுடைய புத்தியில் அந்த குஷி, அதீந்திரிய சுகம் இருக்கணும். அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், அந்த சந்தோஷம் இருக்கணும். இப்போ சினிமாவுக்கு ஒரு நடிகருடைய ரசிகர் இருக்கிறாரு, முதல் காட்சி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ அது எப்படி திரும்ப இருக்கும், அப்படி திரும்ப இருக்கும். அதை கேட்குறதுலே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த காட்சி நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கும்போது கூட யாராவது, அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப வரிசையாக கவுண்டரு க்யூ நிற்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸோ அப்போ சாயங்காலம் காட்சிக்கு காலையிலே போய்டும். அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு இருப்போம்.
அந்த மாதிரி போதை இப்போ பாபா சொல்ல சொல்ல இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அந்த அதீந்திரிய சுகத்தில் இருக்க இருக்க கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு அடிப்படை என்ன? ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஸோ பாபா சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள். தேக உணர்வை நீக்கிறதுக்காக 108 ஒட்டு போட்ட ஆடைகளை அணிஞ்சிக்கோங்கன்றார். சூப்பர் இல்லையா? அப்போ தேக உணர்வு போயிடும்ல. அந்த பிச்சைக்காரர்களுக்கு தானாகவே தேக உணர்வு போயிடும். கீஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கனால அவங்க ஒரு பெரிய இதாக அவங்கள தன்னை தாழ்ந்தவர்களாகவே நினைப்பாங்க. நாம் உயர்ந்தவர்கள் குணத்தில் தான், தேக உணர்வில் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தேக உணர்வு நீக்கிறதுக்காக ஒட்டு போட்ட ட்ரெஸ்ஸை போடுங்கன்றார், தச்சு போடுங்கன்றார். ஸோ பெரிய மனிதர்கள்கிட்ட, வைர வியாபாரிகள் கிட்டெல்லாம் பாபாவுக்கு தொடர்பு இருந்தது இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. இப்போ பாபா கேட்குறாரு, அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள்கிட்ட தொடர்பு வந்தால் எப்படி அந்த போதை நீங்கும்? தேக உணர்வின் போதை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை பேரோட கான்டாக்ட் இருக்குது, அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவரு தெரியும் அவரு தெரியும்ன்ட்டு. அதை தான் கட் பண்ண சொல்கிறார். ஆத்ம அபிமானி ஆகணும். நான் ஆத்மா, இந்த சரீரம் பழையது, இதை விட்டுட்டு புத்தம் புதிய முதல் தரமான சரீரத்தை எடுக்கணும். பாம்பு ஒரு தோலை உரிச்சிட்டு இன்னொரு தோலை எடுத்துக்குது, புது தோலை எடுக்குது. அந்த மாதிரி உங்கள் மைண்டில் ஓடணும். ஆத்மா நான் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போகிறேன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்குது. ஸோ முழு நாளும் நான் இந்த பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுப்பேன், அடுத்தது இன்னொரு உடம்பை எடுப்பேன் அப்படிங்கிற ஞானம் குழந்தைங்க புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறார். தேவதையாக இருந்தேன், அங்கேருந்து அடுத்த உடலை எடுத்தேன், அடுத்த உடலை எடுத்தேன். அப்போ தான் இந்த ஆத்மாபிமான உணர்வு பக்காவாக ஆகும். இது ஸோ அதனால் இது புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்றார் இந்த ஞானம். இது சீச்சி உலகம். இதை பார்த்தாலும் பார்க்காம இருக்கிற மாதிரி உங்களுடைய புத்தியில் பார்த்ததை டக்கு டக்குன்னு மறந்துடணும். அப்படின்னு அர்த்தம். திரும்ப அதை நினைக்கக்கூடாது, அப்போ மறந்துடும். எப்படி நினைக்காமல் இருக்கிறது? டக்குன்னு பாபா கிட்டே போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. பரந்தாமம், சொர்க்கம், இதை பற்றி சிந்தனையில் மூழ்கிடணும். நாம் நினைவு யாத்திரையில் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய புத்தியின் தொடர்பு பரந்தாம வீட்டின் பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ பயிற்சி செய்யணும் இல்லையா? பயிற்சி செய்யாமல் போயிடாது. நான் யாத்திரையில் இருக்கிறேன், எதையும் பார்க்காம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த நினைவு இருக்கணும். கோயிலுக்கு போகிறவங்க வழியில் நின்று யார் கூடயும் பேசவும் மாட்டாங்க. திரும்பி வரும்போது கூட யார் கூடயும் பேசாமல் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் தனிமையில் சென்று பாபா நினைங்கன்னுவார். ஸோ நம்முடைய புத்தி அந்த பரந்தாம வீட்டின் பக்கமே போயிட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பரந்தாமத்துக்கு போகிறேன் அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சரீரமும் பழசு, இந்த உலகமும் பழசு. ஸோ பாபா சாட்சாத்காரம் காட்டிட்டார். பழைய உலகத்துடைய அழிவையும் காட்டினார், புது உலகம் எப்படி இருக்கணும் காட்டிட்டார். ஸோ இப்போ இந்த தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால தான் இந்த தேகத்தில் இருக்கும்போதே தேகத்தையும் தேகத்தின் உறவுகளையும் மறந்துக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறேன், உள்ளுக்குள்ளே இந்த குஷி இருந்துக்கிட்டே இருக்கணும். இது உண்மையில் ஆனந்தமான விஷயம் இல்லையா? அதை நினைக்க தான் அது எவ்வளோ ஆனந்தமான விஷயம்னு தெரியும்.
நினைக்கலன்னா ஐயோ ஏதோ ஒரு பொக்கிஷத்தை சொர்க்கத்தையே விட்டுட்டு போகிற மாதிரி துடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இது துக்கம் நிரம்பிய உலகம் இல்லையா? இப்போ நாம் திரும்பி போகணும். அதனால் எங்கே போகணுமோ அங்கே தான் புத்தியை செலுத்தணுமே தவிர எங்கேருந்து போகணுமோ அங்கே புத்தியை செலுத்தக்கூடாது. ஸோ அதுதான் மகாபாரதத்தில் கூட குருகுல கல்வி முடிகிற நாள் கிருஷ்ணர் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு ஆனந்தமாக இருப்பார். அவருடைய நண்பன் கேட்பார், எப்படா இந்த நாள் வரும்னு எதிர்பார்த்தியா? எங்களுக்கெல்லாம் உன்னை பெரிய துக்கமாக இருக்குது, உனக்கு இல்லையான்றார். ஸோ அந்த மாதிரி இதில் புத்தியை ஈடுபடுத்தலை, அதனால் ஆனந்தமாக இருக்கிறோம் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த ஸ்கூலு விட்டு அவன் வெளில வரும்போது துடிப்பாங்க. எதுக்கு பந்தனத்தை வளர்க்கணும், அப்புறம் துடிக்கணும் இல்லையா? ஸோ இதில் காலேஜில் ஒரு பையன் சொன்னான், ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களாம் லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பறந்து போயிடும் காலேஜ் விட்ட உடனே அப்படின்றான். அது அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணை லவ் பண்ணிங்கன்னா அதுதான் பிரச்சனை. லவ் செட் ஆகாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் பார்க்கும்போதெல்லாம் நரக வேதனையாக இருக்கும் இல்லையா? மொத்தத்தில் எதுலேயுமே புத்தி செலுத்தாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாபாவோட மட்டும்தான் புத்தி செலுத்தணும். ஏன்னா பாபா கூட தான் போக போகிறோம். அவரை நினைக்கிறதுனால தான் ஆத்ம தூய்மையாகும், ஆஸ்தியம் கிடைக்கும். அதனால் நம்ம போக போகிற பரந்தாமத்துலேயும் சொர்க்கத்துலேயும் தான் புத்தியை செலுத்தணும். ஸோ யாரை பார்த்தாலும் இப்போ முஸ்லீம்கள் வந்து அடிக்கடி இன்ஷா அல்லா மாஷா அல்லான்னு சொல்லுவாங்க, சலாம் அலைக்கும் அந்த மாதிரி. நமக்கு ஒரே மந்திரம் மண்மனாபவ பாபா நினைவில் இருங்கன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தரை பார்க்கும்போதெல்லாம் இதை சொல்லிக்கணுன்றார், பாபா நினைவில் இருங்க, பாபா நினைவில் இருக்கிறீங்களா? இது மிகப்பெரிய உயர்ந்த மந்திரம்ன்றார். பெரிய விஷயம் இல்லையா? இதை தான் ஒருத்தர் கேட்கணும். பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா அப்படி கேட்கணும் இல்லையா? குஷியாக இருக்கிறீங்களான்னு கேட்குறத விட்டுட்டு இனிமேல்ட்டு பாபா நினைவில் இருக்கிறீங்களா குஷியாக அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். மிக உயர்ந்த மந்திரம், இதுக்கு ஈக்குவலான மந்திரம் எதுவுமே கிடையாது. சூப்பர் இல்லை? ஸோ அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை வந்து நிறைய பேர் படிக்கலாம், ஆனால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லா சாஸ்திரத்தையும் எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி இதையும் படிச்சிடுறாங்க. ஆனால் அதில் உள்ள அந்த மன்மனாபாவுக்கு என்ன அர்த்தன்றது யாருடைய புத்தியிலும் வராது. நாம் எதிர்காலத்துக்காக இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறோம். அதிக காலம் போயிடுச்சு, ரொம்ப கம்மியான நேரம்தான் இருக்குது. இப்படி உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே குஷியோடு இருக்கணுன்றார் இல்லையா? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொல்லுவார். நேற்று முரளியில் கூட சொன்னார், இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குதுன்னு தப்பாக சொல்லிட்டாங்க, இதோ வந்துருச்சு சொர்க்கம் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அரியணையில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே சொல்ல தான் அந்த குஷி இருக்கும். இங்கே இருக்கிற துக்கமான உலகம் ஃபுல்லாக அழிய போகுது. ஸோ வேட்டையாடிய மிருகம் இறந்துருச்சுன்னா வேட்டைக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாம் பரிஸ்தாக்களாகி நம்முடைய நாயகனோட வீட்டுக்கு பறந்து போயிடுவோம். ஆத்மாக்களுடைய தந்தை உட்கார்ந்து இந்த போதனைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார் பாருங்க. ஆனாலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கறதுக்காக தந்தை வந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் வரார். ஸோ நமக்கு வந்து எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்காகவே தந்தை வந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் வரார். இதுவோ சீச்சி உலகம். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு பேர் தான் ஞான சிந்தனை பண்ணுறதுன்றார் இல்லை? இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவருடைய பவர் தெரியும். அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுனால கிடைக்கிற அதீந்திரிய சுகம் அனுபவமாகும்.
ஸோ பல ஜென்மமாக இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்தோம். குறிப்பாக பாரதவாசிகள் ஜபம் தவம் செஞ்ச அளவுக்கு வேறு யாருமே செஞ்சது கிடையாது. அவ்வளோ பக்தி பண்ணோம். ஏன்னா முதல்ல நம்ம தானே வந்தோம். அப்போ நம்ம தானே அதிக பக்தி பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிறவங்க தான் இப்போ இந்த ஞான யோகத்திலும் கூட தீவிரமாக போவாங்க. இல்லை, அதிக பக்தி செய்தவர்கள் இந்த ஞான யோகத்திலும் தீவிரமாக போவாங்கன்றார். ஏன்னா அவங்க மீண்டும் முதல் நம்பரில் வரணும் இல்லையா? சிலர் ரொம்ப நல்ல முயற்சி செய்கிறத நம்மளால் பார்க்கக்கூட முடியுது. ஸோ ஆன்மீக சேவையிலே முழு நாளும் ஈடுபட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உண்மையிலே பட்டியில் இருக்கிறீங்க நாள் முழுவதும் சேவையில் இருக்கிறதுனால. ஸோ அப்போ சேவையிலே இருக்கும் பொழுது பாபாவோட சம்பந்தம் உறுதியாகுது இல்லையா? யார் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே முரளியை கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்களோ, அந்த சேவையில் பிஸியாக இருக்கிறாங்களோ, அவங்க பழையவர்களை விட தீவிர வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்கன்றார் குடும்பத்தில் இருக்கிறவங்க. இது பைபிளில் கூட முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகவும் சொர்க்கத்தில் இருப்பாங்கன்றார். அதாவது இங்கே லேட்டாக வரவங்க ஃபாஸ்ட்டாக போய் முன்னாடி இருப்பாங்கன்றார். ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். புதுசாக வரவங்க ரொம்ப தீவிரமாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் அந்த சேவாதாரிகள் லிஸ்ட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி பாபா மாலையை உருவாக்கினார், குழந்தைங்க ஃபஸ்ட்டு செகண்டுன்ட்டு. அதில் ரொம்ப நல்ல நல்ல குழந்தைங்க 3வது 4வது இடத்துல வரக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வெளிப்பட்டாங்க. பிறகு பாபா விட்டு போயிட்டாங்க இல்லையா? மம்மா பாபாவுக்கு அடுத்ததாக வந்தவங்க அப்படின்ற அளவுக்கு பக்காவாக முயற்சி பண்ணவங்களே பாபா விட்டு போயிட்டாங்க. அவங்க பிரஜை ஆகிடுவாங்கன்ற. இப்போ இது அப்போ பாருங்க, பாபா விட்ட உடனே எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். இது உங்களுடைய மாணவ பருவம். இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இந்த பாடத்தை படிக்கிறீங்க. பல குழந்தைகள் இரட்டை பாடத்தை படிக்கிறாங்க இல்லையா? இங்கேயும் படிப்பாங்க, ஸ்கூல் காலேஜ் அதுவும் படிப்பாங்க. அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைய பக்காவாக பாபா குழந்தையாகவும் ஆகிறாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே. ஸோ அவங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கிது. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு இதை படிக்கிறீங்க இல்லையா? இதுதான் உங்களுடைய பாடம். இதுலேயும் கன்னிகைகள், திருமணம் ஆகாத பெண் குழந்தைங்க ரொம்ப தீவிர வேகத்தில் போகணுன்றார். இல்லாட்டினா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க இல்லையா? இதில் தீவிர வேகத்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு கல்யாணத்தின் போதையிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டினா யாராவது பைக்கில் ஜோடியாக போனாங்கன்னா பார்த்தாங்கன்னா நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடும். ஸோ கன்னிகைகளுடைய காரணத்தினால தான் பாபாவுக்கு கண்ணையா, கோபால் அப்படிங்கிற பேரெல்லாம் பாடப்பட்டு இருக்குது இல்லையா? அந்த கன்னி பெண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் கண்ணையா. ஸோ கோபியர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இது இல்லற மார்க்கம் இல்லையா? நீங்கள் சத்யுகத்தில் தேவி தேவதைகள், அதாவது தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க சத்யுகத்தில். இந்த லக்ஷ்மி நாராயணன் இல்லற மார்க்கத்தில் இருந்து தான் ராஜ்யம் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ராஜா ராணியாக நாம் ஆக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியில் எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்றார். பாருங்கள், தேவதைகள் எவ்வளோ முதல் தரமாக இருக்கிறாங்க. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள். நாங்களோ பாவிகள், கபடமானவர்கள் அப்படின்னு அவங்க முன்னாடி போய் தான்
மகிமை பாடுறாங்க இல்லையா. முதல் தரமானவர்கள் முன்னாடி போய் தானே தன்னை தாழ்த்திக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட முதல் தரமானவர்களாக 16 கலைகளில் நிரம்பியவர்களாக நாம் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்கணும். பக்தர்கள் எங்ககிட்ட எந்த குணங்களும் கிடையாதுன்னு பாடுறாங்க. ஸோ இதுக்காக பகவான் எந்த கருணையும் காட்ட முடியாது. நீங்கள் தான் உங்கள் மேலே கருணை காட்டணும். அப்படின்னு அர்த்தம், அந்த குணத்தை வளர்த்துக்கணும். தெய்வீக குணங்களை நிரப்பிக்கிட்டு தேவதைகளாக ஆகணும். ஏன்னா தேவதைகளாகத்தான் இருந்தீங்க, இப்போ அனைத்தையும் இழந்துட்டீங்க குணத்தை இழந்ததுனால. ஸோ அந்த குணத்தை நிரப்புறதுக்கான வழியை பாபா சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதன்படி நடக்கணும். ஸோ அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் முயற்சி செஞ்சு தேவதைகளாக ஆகுங்கன்றார் பாபா. ஷாம்லேருந்து சுந்தராக ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் இல்லையா. அழுக்காக இருக்கிற நாம் மீண்டும் அழகானவர்களாக தூய்மையானவர்களாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ பக்தியில் சொல்லுவாங்க, அவர் டாக்டரே கைவிட்டுட்டார் தெரியுமா, இன்னும் ஒரு வாரத்தில் இறந்துடுவார்னு சொன்னார் தெரியுமா. அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த உடனே அவர் பொழைச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடச்சிது, அதனால தான் தப்பிச்சார், அல்லது இந்த குருவோடைய ஆசீர்வாதம், இப்படியெல்லாம் பக்தியில் சொல்கிறாங்க. ஸோ மகாத்மாக்களுடைய கையை பிடிச்சி உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த விஷயமெல்லாம் கிடையாது. இது படிப்பு. இந்த படிப்பை படிக்கிறதன் மூலம் உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டிக்கிறீங்க. வேறு யாரும் உங்கள் மேலே கருணை காட்ட மாட்டாங்க இல்லையா. அவர் பொக்கிஷத்தை வச்சிட்டார், நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ மன்மனாபவ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இருக்குதில்ல. ஸோ நிறைய பேர் மந்திரம் கொடுக்குறாங்க. ஹடயோகிகள் பல வகையான ஹடயோகம் கற்றுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய போதனையும் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஹடயோகத்துடைய உதாரணம் பார்க்கணும்னா ஜெய்ப்பூரின் மியூசியத்தில் போய் பாருங்கன்றார். அவ்வளோ ஹடயோகங்கள் இருக்குதுன்றார். இந்த ஆசனம் அந்த ஆசனம் என்னென்னமோ இருக்கும். சர்வாங்காசனம், பத்மாசனம், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் உங்களை பாருங்கள், எவ்வளோ ஓய்வாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நமக்கு பாபா மறுபடியும் ராஜ்யத்தை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் புத்தியில் இருக்குது. ஸோ அந்த ராஜ்யத்தில் பிரிவினையற்ற தேவி தேவதா தர்மம் இருக்கும், வேறு எந்த தர்மமும் இருக்காது. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. பிரிவினையே இருக்காது. இங்கே பாருங்க, ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன நடக்குது இல்லை. ராஜாராணி ஆட்சி கலியுகத்தில் இருக்கும்போதும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கட்சிகள் அதுவுமே பிரிஞ்சு பிரிஞ்சு போய் சண்டை போடுறத பார்க்குறோம். ஆனால் தேவதா தர்மத்தில் எந்த பிரிவினையும் இருக்காது, வேறு எந்த தர்மமும் இருக்காது இல்லை. தேவதைகளுக்குள்ளேயும் பிரிவினை இருக்காது, மற்ற தர்மமும் இருக்காது சண்டை போடுறதுக்கு. ஏன்னா 2 கை இருந்தால் தானே கை தட்ட முடியும், சண்டை நடக்கும். அங்கே இருக்கிறதே ஒரே தர்மம், அப்போ எப்படி சண்டை நடக்கும்? இப்போ கலியுகமாக இருக்குது. கலியுகம் முடியும் பொழுது பக்தியும் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாயிட்டே இருக்குது. பாரத பூமி அதிகரிக்கிறது கிடையாது.
பூமி அதே தான் இல்லையா? பூமி அப்படியே பெருசாகுதா? கிடையாது. அதில் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை தான் அது அதிகமாகுது இல்லையா? சொர்க்கத்தில் குறைவாக இருக்கிறாங்க, நரகத்தில் அதிகமாகிடுறாங்க. ஆனால் உலகம் ஒன்று தான் இல்லை? சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே உலகம் தான், ஆனால் சொர்க்கமாக இருக்கும். உலகம் அப்படியே சுருங்கி சின்னதாகிடாது. ஸோ இவ்வளோ ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா அதை சிந்தித்து சிந்தித்து குழந்தைங்க ரொம்ப குஷியில் இருக்கணுன்ற, குஷியாக இருக்கிறதுக்குத்தான் இந்த ஞானத்தை கொடுக்குறேன். அதை சிந்தனை பண்ண தான் அந்த குஷியே நமக்கு தெரியும். ஏன்னா தமோ பிரதானமாயிட்டதுனால இதை கேட்கும்போது நிறைய பேர் குஷி இல்லாமல் கூட இருக்கும். அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணும்போது தான் தெரியும். ஒன்றும் இல்லை, ஓம் நம சிவாய சொன்னாலே அவங்களுக்கு சந்தோஷம் வருதுன்றாங்க. அது என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அதுக்கே சந்தோஷம் வருதுன்னா இது ஒன்று ஒன்றும் எளிமையாக இருக்குது, புரியுது இல்லையா? நாம் யோக பலத்தின் மூலம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ என் ஒருத்தனை மட்டும் நினைவு செஞ்சால் உங்கள் பாவமெல்லாம் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். இதுதான் முக்கியமான ஸ்ரீமத். ஸோ இந்த ஸ்ரீமத் படி தான் நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாமளும் பாபாவை நினைவு செஞ்சு மற்றவர்களையும் நினைக்க வைக்கிறோம். ஸோ ஆத்மாவில் தான் கரை படிஞ்சிருக்குது இல்லையா? சதோ ரஜோ தமோன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஆத்மாவில் படிகிற கரையினால தான் தமோவா ஆகுதுன்னு மட்டும் காட்டுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது இல்லை. சுத்தமாக இருந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர சேர சதோலேருந்து ரஜோ தமோ பிரதானமாக ஆகுது. முதல்ல சுத்த தங்கமாக இருந்தது, பிறகு அதில் வெள்ளி கலப்படமாகுது. அப்போ அதை வெள்ளி யுகம்னு சொல்கிறோம் அல்லது சந்திரவம்சம்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கில வார்த்தை நல்லா இருக்குது இல்லையா? சில்வர் ஏஜ்ன்னு சொல்கிறோம், கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் வேர்டு நல்லா இருக்குது. ஆத்மாவில் கரை படிஞ்சு இருக்குது. அதை எப்படி நீக்கிறது அப்படின்னு தந்தை தான் புரிய வைக்கிறார் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் இருக்கிற கரை எப்படி நீக்கிறது? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளில் இருந்தால் ஏதாவது ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணலாம். கண்ணுக்கே தெரியாத ஆத்மாவில் இருக்கிற கரை எப்படி நீக்கிறது? கண்ணுக்கே தெரியாத பரமாத்மாவின் நினைவில் மூழ்கி தான் ஆத்மாவில் இருக்கிற கரை நீங்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ சதோவிலேருந்து தானாகவே அழுக்கு சேர்ந்து சேர்ந்து தமோ ஆயிடுச்சு ஆத்மா. இப்போ தமோவிலேருந்து எப்படி மறுபடியும் சதோவாக ஆகிறது? இது தெரியாத காரணத்தினால தான் மனிதர்கள் கங்கையில் குளித்தா சதோ பிரதானம் ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கங்கையில் தினமும் தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த கங்கை எந்தெந்த ஊர் வழியாக ஓடுதோ அங்கெல்லாம் குளிக்க தான் செய்வாங்க. சிலர் மத விதிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிடுறாங்க. கங்கைக்கு போகணும், அங்கே போய் குளிக்கணுன்ட்டு வாய்க்காலில் கூட போய் குளிக்கிறாங்க. ஆனால் பாபா அந்த கஷ்டமெல்லாம் நமக்கு கொடுக்கல, அதனால் லாபமும் கிடையாது. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் பாபாவை நினைவு செய்கிற நியமத்தை உருவாக்குங்க. அவங்க எப்படி மதங்களுக்கு ஒரு நியமம், முஸ்லீம்கள் 5 வேளை தொழுகை செய்கிறது, இந்த மாதிரி நியமம் வச்சுருக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய நியமம் என்ன? சதா பாபா நினைவிலே இருக்கணும். சதாசிவன்ற வார்த்தையே இருப்பாங்க, சதாசிவனேன்னு இருக்கிறது. நினைவுன்ற குளியல் அல்லது யாத்திரை செய்யுங்க. கங்கையில் எவ்வளோ நேரம் குளிக்க முடியும்? ஆனால் இந்த நினைவில் நிரந்தரமாக குளிக்க முடியும். இந்த ஸ்தூல கால்னால் எவ்வளோ நேரம் யாத்திரையில் போக முடியும்? ஆனால் இந்த நினைவுனால் நிரந்தரமாக யாத்திரையில் போக முடியும். ஸோ பாபா நமக்கு ஞான குளியல், ஞானத்தினால நம்மளை குளிப்பாட்டி நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ பாபா தான் நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு. இதில் யோகத்துக்கான ஞானமும் வந்துடுது இல்லை? எதை நினைக்கணுன்ற ஞானமும் வந்துடுது. சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானமும் வந்துடுது.
மற்றபடி சாஸ்திரங்களுடைய ஞானத்தை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யோகத்தை பற்றியே தெரியாது. ஹடயோகம்தான் யோகம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹடயோகத்தின் பல ஆசிரமங்கள் இருக்குது. அவங்க மன்மனாபவன்ற மந்திரத்தை கூட சொல்லலாம், ஆனால் அதுக்கான அர்த்தம் தெரியாது. தந்தையை தவிர வேறு எந்த மனுஷங்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. இப்போ 84 பிறவி சக்கரம் முடிஞ்சிடுச்சு. பிறகு புது உலகம் ஏற்படும். ஸோ இப்போ தான் மன்மனாபவ மந்திரம் தேவை. ஏன்னா 84 பிறவி சக்கரம் முடிச்சுட்டு தான் போக முடியும் இல்லையா? ஸோ இப்போ புது உலகம் உருவாக போகுது. ஸோ எப்படி இந்த மனித சிருஷ்டி மரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு உங்கள் புத்தியில் இருக்குது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. எல்லாரும் ஒன்றா ராஜ்யத்துக்கு வந்துட மாட்டீங்க. பிராமணர்களுடைய மரம் ரொம்ப பெருசாகிடும்ன்றார். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. கம்மியானவர்கள் தான் பிரம்மகுமாரிகளாக இருக்கிறாங்க. போக போக ரொம்ப பெருசாகிடும்ன்றார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போவீங்க. பிரஜைகளும் உருவாகிட்டே இருப்பாங்க. யாராவது இந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்டாலும் பிரஜை ஆகிடுவாங்கன்றார். பிரஜையாக வந்துடுவாங்க. ஸோ திரும்புகிற பக்கமெல்லாம் சென்டராக மாறிடும், தெருவுக்கு தெரு. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த கண்காட்சி நடக்கும்ன்றார். கடவுள் வந்துட்டார் தெரியுமா, கடவுளுக்கு வந்துட்டார் தெரியுமா, அந்த தெருவில் அந்த கண்காட்சி இருக்குது, போய் பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும்ன்றார். ஸோ இன்றைக்கி தெருக்கு தெரு கோயில் இருக்குதுல்ல, அந்த மாதிரி உங்களுடைய கண்காட்சிகளும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும்ன்றார். ஸோ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். வீட்டுக்கு வீடு கண்காட்சி வைக்கணும். ஸோ அதுக்கு தான் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த 7 நாள் கோர்ஸுக்கான படம் இருக்கணுன்றார். பெருசு பெருசாக வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சித்திரங்களையும் அச்சடிக்க வேண்டி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தந்தையுடைய செய்தி போகணும் இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்க, நீங்கள் இந்த மிக உயர்ந்த சேவையை பண்ணணும். ஸோ இப்போ ப்ரொஜெக்டர் வச்சு ஞானத்தை கொடுக்குற அளவுக்கு நாகரிகம் உருவாகி இருக்குது. அப்போ ஊர் ஊராக போய் நீங்கள் காட்டலாமே இல்லையா? படம் போட்டு காட்டினாங்கன்னா பார்ப்பாங்க. பேசுகிறத விட பேசினா மேபி அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். படம்னா பார்ப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. தேட்டரில் கூட போடலாம். இந்த ஏகாதசி அப்போ 3 படம் போடுவாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு படமாக நம்ம படத்தை கொடுக்கலாமே. ஒரே டிக்கெட்டில் 3 படம் நைட்டு போடுவாங்க. ஸோ அதில் ஒரு படமாக கொடுக்கலாம். ஸோ அப்போ அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சிவ ஜெயந்திக்கு மகிமை பாடப்படுது. ஆனால் சிவன் எப்போ வராருன்னு யாருக்குமே தெரியாது. சிவபுராணத்திலெல்லாம் சிவன் எப்போ வராருன்ற விஷயமே கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஸோ இந்த ஞானத்தை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் பிறகு மறந்துடுறீங்க. ஸோ அதனால தான் இந்த கருத்துக்களை நல்லா தாரணை பண்ணிங்கன்னா தான், திரும்ப திரும்ப ஆசைப்பட்டிங்கன்னா தான் நல்ல சேவையும் பண்ண முடியும், மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியும். ஆனால் எல்லா கருத்துக்களுமே யாருக்குமே தாரணை ஆகிறது கிடையாது இல்லையா? அதுக்கு நாம் பயிற்சி பண்ணணும், எழுதி வைக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். ஸோ அதை பண்ணாததுனால தான் ஒரு சொற்பொழிவு பண்ணிவிட்டு வந்த பிறகு ஐயோ இந்த கருத்தை புரிய வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே, மறந்துட்டேனேன்னு ஞாபகம் வரும். ஸோ தேக அபிமானம் இல்லைன்னா டக்குன்னு வாய் திறந்து சொல்லிவிடுவாங்க, ஐயோ இதை மறந்துட்டேன், இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ சொற்பொழிவு செஞ்ச பிறகு ஐயோ நான் இந்த எல்லா கருத்தையும் சரியாக புரிய வச்சேனா அப்படின்னு நினச்சும் பார்ப்பாங்க, ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்ட்டு. ஐயோ இந்த கருத்துக்களை மறந்துட்டேனே.
கருத்துக்கள் கூடவே வந்துடாது, நீங்கள் தான் பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் இப்போதைக்கானது. இல்லை சித்திரமும் கைப்பழக்கமும்னுவாங்க, வரைகிறது வந்துடும். அதுமாரி இது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் சத்தியுகத்துக்கு வரப்போகிறது கிடையாது, இங்கேயே அழிஞ்சிடும். ஸோ இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் பார்க்குறீங்களோ எதுவுமே சத்தியுகத்தில் இருக்காது. இப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஞானம்ங்கிற 3வது கண் கிடைக்கிது. திரிநேத்திரிகளாக ஆகுறீங்க. முக்கண்ணன்ட்டு சிவபெருமானை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமளும் ஆகிறோம் 3வது கண்ணுடையவர்களாக. பாபா உங்களுக்கு ஞானம்ங்கிற 3வது கண்ணை கொடுக்குறார். ஆத்மா தான் அந்த ஞானத்தை தாரணை பண்ணுது. அதாவது ஆத்மாவுக்கு 3வது கண் கிடைக்கிது. நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலமாக ஆத்மாவாகிய நான் தான் காரியம் செய்கிறேன் அப்படிங்கிற ஞானம் யார்கிட்டையுமே இல்லை. நமக்கு பாபா தான் புரிய வைக்கிறாருன்னு புத்தியில் இருக்கணும். இதில் தான் முயற்சி இருக்குது இல்லையா. அந்த ஒளிப்புள்ளியாக தந்தை பேசிகிட்டு இருக்கிறாருன்ற உணர்வில் கேட்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நினைக்கிறதுக்கு. அப்போ தான் குஷியோடு இருப்பீங்க. குஷி குறைஞ்சாலே பாபா நினைக்கலை, பாபா கொடுத்த ஞானத்தை சிந்தனை பண்ணலைன்னு அர்த்தம். நம்முடைய ராஜ்யம் இப்போவே வந்துடுச்சுன்றார் இல்லையா. அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, வந்தே விட்டது அப்படி நினச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஆனந்தம் இருக்கும், அந்த குணம் வெளிப்படும், சத்தியகத்தின் குணம். நம்முடைய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நாம் இந்த கல்வியின் மூலமாக ராஜ்யத்தை அடையிறோன்ற குஷி குழந்தைகளாகியவங்க கிட்ட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ஞானத்தை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் அடைய போகிற பதவி நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். லௌகீக படிப்பு கூட அப்படி தானே. எதுக்காக படிக்கிறோன்றது நல்லா படிக்கிற குழந்தைக்கு தான் ஞாபகம் இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிறவங்க, வக்கீலுக்கோ டாக்டருக்கோ படிக்கிறவங்களுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு நான் இந்த பதவியை அடைய போகிறேன் அது சதா ஞாபகம் இருக்கும். அதுக்கு சின்சியராக படிப்பாங்க. ஸோ அதேமாதிரி நாமளும் எதிர்காலத்துக்காக படிக்கிறோம். நல்லா படித்தோன்னா ராஜ்ய அரியணையில் உட்காருவோம். பாபா சொல்கிறார், அந்த மாதிரி நல்லா படிக்கிற குழந்தைங்க ராஜ்ய அரியணையில் உட்காருவாங்க. அவங்க பிரபலமானவர்களாக ஆகிடுவாங்க, இப்போவே ஃபேமஸானவர்களாக ஆகிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பட்டியல் உருவாக்கணும், மாலை உருவாக்குனீங்கன்னா புத்துணர்வு அடையிறதுக்காக இந்த குழந்தைய எங்ககிட்ட அனுப்புங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லுவீங்கன்றார். இப்போவே ரேங்க்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க், இந்த குழந்தை செகண்ட் ரேங்க்குன்ட்டு உடனே இந்த குழந்தைய அனுப்புங்க அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா சொற்பொழிவு செய்கிறவங்கள தான் எல்லோரும் கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும். நாம் இவங்கள மாதிரி புத்திசாலி ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யணுன்னா தேக உணர்வை துண்டிக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். அதனால் புத்தி யோகம் வீட்டின் பக்கம்தான் இருக்கணும். இல்லை, தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகாது. ஸோ அதனால தான் தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மானு உணருங்க. ஆத்மானா இந்த உடலை விட்டுட்டு, இந்த உலகத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். வீட்டின் பக்கம்தான் உங்கள் சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும், பரந்தாம வீட்டின் பக்கம். ஸோ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இந்த படிப்பும் படிக்கணும். நீங்கள் அந்த படிப்பு, உலகில் படிப்பு படித்தாலும் இந்த படிப்பும் படிக்கணும். ஸோ ஞான குளியலும் செய்யணும், தினமும் நினைவு யாத்திரையும் செய்யணும், மற்றவர்களையும் செய்ய வைக்கணும்.
வரதானம். மென்மைத்தன்மையை அற்புதமாக மாற்றி மாயையை வென்றவராக ஆகக்கூடிய சக்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சக்தி ஸ்வரூபமாகிறதுக்காக மென்மைத்தன்மையை அற்புதமாக மாற்றுங்கள். உங்களுடைய சமஸ்காரங்களை மாற்றம் செய்கிறதுல மட்டும் மென்மையானவராக ஆகுங்கள். கர்மம் செய்கிறதுல ஒருபோதும் மென்மையானவர் ஆகக்கூடாது. இதில் சக்தி ரூபம் வேணும். யார் சக்தி ரூபம்ன்ற கவசம் அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள மாயையுடைய எந்த அம்பும் தைக்க முடியாது. அதனால் உங்களுடைய முகம் மற்றும் பார்வை மூலமாக மென்மைத்தன்மைக்கு பதிலாக சக்தி ரூபம்தான் தெரியணும். அப்போ தான் மாயையை வென்றவராகி மதிப்போடு தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிற சான்றிதழ் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மென்மைத்தன்மைன்றது என்னென்னா தொட்டாச்சினிங்கன்றவாங்க இல்லையா, சென்சிட்டிவாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது, பார்த்த உடனே காதல் வயப்படுறது, எதை பார்த்தாலும் பற்று வர்றது, இதான் மென்மைத்தன்மை. ஸோ இது பலகீனம் இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணுன்னா. ஸோ சக்திசாலியாக இருக்கணும். சக்தி இல்லாததுனால தான் மென்மைத்தன்மை இருக்குது. ஸோ அதுக்கு தான் சக்தி ஸ்வரூபமானீங்கன்னா அந்த மென்மைத்தன்மை போயிடும். ஸோ அப்படி சமஸ்காரங்களை மாற்றம் செய்கிறதுல மட்டும் சென்சிட்டிவாக இருக்கணும், மாற்றியே தீரணும் அப்படின்ட்டு. மற்றபடி கர்மம் செய்கிறதுல மென்மையானவராக, அதாவது அலட்சியமானவராக இருக்கக்கூடாது. நினைவில்லாமல் கர்மம் செய்பவர் இருக்கக்கூடாது. சக்தி ஸ்வரூபமாகி காரியம் செய்யணும் இல்லையா. அந்த சக்தி ஸ்வரூபம்ன்ற கவசத்தை அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா மாயையோடைய அம்பு தைக்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. சங்கரர் தவம் பண்ணும் பொழுது மன்மதன் காமத்தின் கடவுள் அம்பு விடுவான் அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக. அவர் கண்ணை திறந்த உடனே அவன் எரிஞ்சு போயிடுவான். ஸோ அதுதான் சக்தி ரூபம்ன்ற கவசத்துடைய பவர் இல்லையா. பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக பவர்ஃபுல்லாக இருந்தால் மாயையோடைய அம்பு தைக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுடைய முகம் பார்வையில் அன்பும் இருக்கணும், சக்திசாலியாகவும் இருக்கணும், அந்த நினைவு இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மாயையை வென்றவர் ஆகிட்டீங்க, மதிப்போடு பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, பாஸ் வித் ஆனர் ஆகியிருக்கிறீங்க, மாயாஜித் அப்படின்ற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். இல்லை சின்னதாக கூட வெளி உலக விஷயம் உங்களை பாதிக்கக்கூடாது, சலனமாகக்கூடாது, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சக்திசாலி ஆகணும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: திரிகாலதர்சின்ற ஆசனத்தில் உட்காந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா மாயா தூரத்துலேயே ஓடி போயிடும். ஐயோ இவரா அப்படின்ட்டு ஓடி போயிடும். எப்போ முக்காலத்தை உணர்ந்தவர்ன்ற சீட்டில் செட் ஆகி இருந்தீங்கன்னா இல்லையா. ஸோ எதனால் இது வருது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணால் சொர்க்கத்தில் நாராயணன் பதவி அடைய முடியும் அப்படின்ற அந்த நினைவில் இருக்கும்போது மாயா அப்படியே ஓடி போயிடுன்றார். கிட்டேயே வராது. அலட்சியமாக இருக்கிறவங்க கிட்ட தான் மாயா சண்டை போடும். ஸோ அதனால தான் திரிகாலதர்சி நிலையில் இருந்து காரியம் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், மாயா எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் நான் அமைதியாக தான் இருப்பேன், தூய்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்யக்தேஸ்வரா சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்க. எப்படி சாக்கார பிரம்ம பாபா கலைப்படையாத நிலைக்கு முன்னுதாரணமாக இருந்தார், இயக்கிற ஸ்திதிக்கு முன்னுதாரணமாக இருந்தார்.
அதே மாதிரி இல்லை ஏக்ரஸ்னா ஒரே சீரான மனநிலை. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருடைய முகம் சிரித்த முகம்தான் இருந்தது தவிர வாடிய முகமே இல்லை. அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் கூட மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக ஆகி காட்டுங்க. உங்களை பார்த்தா பிரம்மா பாபாவையே பார்த்த மாதிரி இருக்கணும், ஒரே சீரான மனநிலையில். இதுதான் சேவைன்றார். சும்மா பேச்சினால் மட்டும் பண்ணுறது சேவை கிடையாது, அந்த மனநிலை மூலமாகவும் சேவை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ உங்களுடைய மனநிலையை ஒரே சீரான மனநிலையுடையதாக மாற்றுங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.